இன்னைக்கு வந்து 77th ரிப்பப்ளிக் டே அண்ட் ஆவடியில இருக்க கேவிஎஃப் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, 9 ஏஎம் டூ 1 பிஎம்னு போட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி இந்த பேனர் பார்த்துருந்தேன். அதனால கரெக்ட்டா 9 மணிக்கு நான் அங்க ரீச் ஆயிட்டேன். வண்டிய கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு, உள்ள அப்படியே நடந்து போனோனே ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டருக்கு வந்து பாயிண்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனிங் ரூம்னு இருந்தது. அங்க வந்து போக சொல்லியிருந்தாங்க. ஸ்க்ரீனிங் ரூம்ல பிளட் பிரஷர் செக் பண்ணிட்டு, பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. லைக் கடைசியா எப்போ ஸ்மோக் பண்ணீங்க? கடைசியா எப்போ ட்ரிங்க் பண்ணீங்க? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஏதாவது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு, பிளட் கலெக்ஷன் ரூம்க்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. பிளட் கலெக்ஷன் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் இருந்தாங்க. நான் 5வது ஆளா உள்ள போனேன். பெட்ல படுக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 யூனிட் பிளட் வந்து ட்ரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளிய வந்த உடனே ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்து குடுத்தாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேங்கோ ஜூஸ் ஒரு பேக்கு, 300 எம்எல் வாட்டரு, குட் டே பிஸ்கட் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் சாப்பிட்ட உடனே சர்டிஃபிகேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமே 5 பேர் தான் இருந்தோம். அதனால ஒண்ணா எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வந்து குடுத்தாங்க. இந்த டேல ஒரு நோபல் காஸ்க்கு உதவணும்னு நெனச்சு பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.